நீங்க போடுற ஷூல கெட்ட ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஷூக்குள்ள கொஞ்சமா பேக்கிங் சோடாவை போட்டுட்டு அடுத்த நாள் காலையில அந்த பேக்கிங் சோடாவை கீழே கொட்டிட்டீங்கன்னா நைட் டைம்ல அந்த பேக்கிங் சோடா உங்க ஷூக்குள்ள இருந்த பேட் ஸ்மெல் எல்லாத்தையும் காணாமாக்கிரும். நூலாம்பட 8 கால் பூச்சி உங்க வீட்டுல வராம இருக்கிறதுக்கு ஒரு பாட்டில்ல உப்பு கலந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்ல மூல முடுக்குல எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா அடுத்து உங்க வீட்டு பக்கமே அது வராது. நம்பர் 3, பிளாக் பெப்பர். மிளகு பொடியை தண்ணியில மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பாட்டில்ல போட்டு மதில்ல அடிச்சு விட்டீங்கன்னா உங்க வீட்டுல பள்ளி தொல்லையே இருக்காது. ஒருவேளை உங்க வீட்டுல எலி தொல்லை அதிகமா இருக்குன்னா 4-5 பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி உங்க வீட்டுல மூல முடுக்குல வச்சு விட்டீங்கன்னா வெங்காயத்துல இருந்து வர ஸ்மெல்ல பார்த்து அந்த எலி உங்க வீட்டு பக்கமே வராம தூரமா ஓடி போயிடும். உங்க வீட்டு அரிசி மூட்டையில வண்டு பூச்சிகள் வராம இருக்கிறதுக்கு வேப்ப மரத்து இலைகளை பறிச்சு உள்ள போட்டு வச்சிருங்க. அடுத்து உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்ல பேட் ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு எலுமிச்சை மலத்தை சின்னதா கட் பண்ணி அது கூட 4-5 கிராம் வச்சு ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஒரு மூலையில வச்சிட்டீங்கன்னா உங்க ஃப்ரிட்ஜ்ல பேட் ஸ்மெல் வராதுன்றதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சொல்லிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. துபாயில இருந்து உங்கள் நண்பன் ஆதவன் ஏஜே சியா.